ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். மார்ச் மாதம் தேய்பிறை பஞ்சமி பூஜை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. என்னோடய வீட்டில் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத சில டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸோடு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வராகி அம்மன் பூஜை என்னுடைய சேனலில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கண்டினியூவஸாக நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். எப்பயாவது ரொம்ப டைம் இல்லை, செய்ய முடியாது அப்படின்றம்போது நான் நெக்ஸ்ட்டு பஞ்சமிக்கு அந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சுப்பேன். ஸோ இப்போ இங்கே வராகி அம்மாவுக்கு நம்ம 5 விதமான அபிஷேகங்கள் செஞ்சிட்ருக்கோம். பால் அபிஷேகம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருமஞ்சன பொடி, அதுக்கு அடுத்து மஞ்சள் அபிஷேகம், தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக குங்குமம் அபிஷேகம் செஞ்சுருக்கேன். ஸோ இது ரெகுலராக செய்கிறது. நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 to 8 ஐட்டம்ஸ் வரைக்கும் கூட வச்சு அபிஷேகம்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வராகி அம்மாவுடைய பூஜை வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே இன்றைக்கி இந்த பஞ்சமி பூஜையில் நான் 33 தீபம் கொண்ட விளக்கு பிளேட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க நியூ வியூவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த தீபம் எப்படி போடுறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் தீபம் இன்றைக்கி நான் போடலை. தேங்காய் தீபம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நம்மளோட சேனலில் தேங்காய் தீபம் ரொம்ப ஸ்பெஷலாக இன்ட்ரொடியூஸ் பண்ணதும் சரி, அந்த தீபம் எப்படி போடணும், வீட்டில் கோவிலில் எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தேங்காய் தீபம் வராகி அம்மாவுக்கு தேய்பிறை பஞ்சமி இல்லை வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம போடுற அந்த தேங்காய் தீபம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த தேங்காய் நம்ம விளக்கு போடுறதே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு தான் நம்ம அந்த தீபம் ஏற்றுறோம். ஸோ அந்த தீபம் ஏற்றின அந்த தேங்காயை திரும்ப நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், பர்சனலாக எனக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம் விலகணும் அப்படின்ட்டு நிவர்த்தியாக தான் அந்த தேங்காய் தீபம் போடுறோம். அதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது உகந்ததாக இருக்காது அப்படின்றது என்னுடைய சஜஷன். நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஒரு ஐடியா டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னா, அந்த தேங்காய் நீங்கள் தீபம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் எரியும். ஸோ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லாவே கிடைக்கும். நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனைக்கான அந்த வைப்ஸ் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ அது ஃபுல்லாக எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை நீங்கள் கால் மிதிப்படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஸோ குப்பையிலையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ போடக்கூடாது. நீங்கள் ஒரு செடி கொடிகள் இருக்கிற இடத்துல போட்டுட்டிங்கன்னா அந்த எறும்பெல்லாம் சாப்பிட்டு போயிடும். ஸோ நமக்கும் கால் மிதிப்படாத இடத்துல போட்டு ஒரு திருப்தி இருக்கும். வராகி அம்மன் பூஜை பண்ணுறதுக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜை கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பித்த முதல்ல இருந்து நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு எந்த நெகட்டிவிட்டியும் நடந்ததாக தெரியல. பட் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கட்டாயம் ஒன் பை ஒன்னாக எனக்கு எல்லாமே எப்படி சொல்கிறதுனா பாசிட்டிவாக நான் என்ன நினச்சி கேட்குறேனோ அந்த அம்மா செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நானும் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக என்னால் அடுத்தடுத்த பூஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வராகி அம்மா தான் இந்த 3 வருஷமாக இந்த சேனலில் இருப்பாங்க. இதே சிலைக்கு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு அந்த எனர்ஜி லெவல் நல்லா ஃபீல் கிடைக்கிது. ஸோ இந்த சாமி கும்பிட்டா நமக்கு ஏதாவது விஷயம் நடக்குமா நடக்காதான்ற சந்தேகமே கிடையாது. இதை கும்பிட்டா சண்டை வரும்,
வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. பட் எனக்கு அதை பற்றிலாம் வந்து ஒன்றும் சஜஷன்ஸ் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த கடவுள் கும்பிட்டாலும் அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்றது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். மோரோவர் பார்த்திங்கன்னா நான் நிறைய லக்ஷ்மி பூஜை, அதுக்கடுத்து வந்து பெருமாளோட இது சிவன்து எல்லாம் பூஜையுமே நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணுவேன். இந்த பஞ்சமி பூஜை மட்டும் வந்து மந்த்லி ட்வைஸ் வரும். நம்ம மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம வந்து செய்யறதுக்கு ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். இந்த தேய்பிறை பஞ்சமி செஞ்சோன்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பூஜையில் நான் வந்து 108 தாமரை இதழ் அதில் வந்து மஞ்சள் தடவி நான் வந்து 108 வராகி அம்மன் போற்றி சொல்லி இந்த பூஜையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த பூஜையில் இன்றைக்கி விசேஷமானது. கூடவே நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா மாதுளைப்பழம், அதுக்கடுத்து டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கேன். பிரசாதம் வந்து நான் தனியாக எப்போவுமே செய்வேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுனால என்னால் செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை வந்து பூஜை செய்யும்போது நமக்கு எது முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பூஜையை வந்து சுத்தமான முறையில் வந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும். நிறைய பேர் வந்து இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் ஐடியாஸ் கிடையாது. பட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க பண்ணுங்க. இல்லை நான் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு விளக்கேற்றி பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கேற்றி வராகி அம்மாவை நீங்கள் வணங்குனீங்கன்னா கூட போதுமானது தான். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.